வெல்கம் டு சத்யாஸ் கிரியேஷன். இப்போ வந்து நம்ம நார்மலாக சாதாரண நைட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட வந்து டாப்பு, நைட்டி, இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்குக்கும் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து எல்லிலேருந்து 5XL வரைக்கும் சைஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம XXL வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம XXL நைட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ XXL நைட்டியில் வந்துட்டு அதோட அளவு என்னென்னா லென்த்து வந்து 54 இன்ச்சஸ் வச்சு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து துணியில் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து நோட்டில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து துணி விரிக்கும் போது வந்து வெர்டிக்கல் லைனில் தான் வந்து நம்ம விரிப்போம். விரிக்கும்போது ஃபோல்டு பண்ணி இப்போ நான் விரிச்சிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுடணும். அது வந்து எப்படி மார்க் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் லென்த்து தர வரைக்கும் உள்ள அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஃபுல் லென்த் வந்து 56 இன்ச்சஸ் வருது. நம்ம அந்த 56 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டிங்க்கு வந்து 1 இன்ச்சோ இல்லாட்டி 1/2 இன்ச்சோ நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு பிறகு வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டரோட விட்த்து வந்துட்டு 8 இன்ச்சஸ்ஸு. அப்போ 8 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு வந்து ஆம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணுறோம். நம்ம ஆம் ஹோல் டெப்த் வந்து நம்ம இந்த ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து நேராக ஆம் ஹோல் டெப்த் வந்து 8 இன்ச்சஸ் வருது. அப்போ இந்த ஆம் ஹோல் டெப்த்தில் தான் வந்து நம்ம வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். செஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 48 இன்ச்சஸ் வருது. அந்த 48 இன்ச்சஸை வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம துணி வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த 48 இன்ச்சஸை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணி தான் நமக்கு 12 இன்ச்சஸ் வருது. இப்போ வந்து அந்த 12 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக நம்ம அந்த செஸ்ட் லைனில் ஆம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே இருந்து தான் வந்து நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் 12 இன்ச்சஸ். அந்த 12 இன்ச்சஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஈஸ் அலவன்ஸ்க்காக வேண்டி நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஆம் ஹோல் கர்வ் வந்து நம்ம வரைகிறோம். ஆம் ஹோல் கர்வ் வரையும் போது நமக்கு அதே 12 இன்ச்சஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம சாதா நைட்டி ஃப்ரீ சைஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நம்ம அதே 12 இன்ச்சஸ் தான் வந்து இந்த ஷேப்புக்கு வரும்போது நமக்கு போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு வந்து சைஸை அனுசரித்து கம்மி பண்ணணும் இல்லை கூட்டணும் அப்படின்னாலும் நம்ம இந்த அளவு அனுசரித்து வந்து நம்ம கூட்டிக்கிடலாம். அதனால தான் நமக்கு வந்து ஆம் ஹோல் வந்து 12 இன்ச்சஸ் வந்து அதே அளவு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து இதை மார்க் பண்ணி நமக்கு ஷேப்பு வேணும் அப்படின்னா வந்து நம்ம செஸ்ட்லேருந்து நம்ம ஹிப் சைஸ்க்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைனு செஸ்ட் லைன்லேருந்து வேஸ்ட் லைன் நமக்கு மார்க் பண்ணி அப்படியே வந்து ஹிப் லைனுக்கு வந்து நம்ம அப்படியே ஷேப் வரைஞ்சி நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் சுடிதார் மாடல் மாதிரி போடணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஷேப் கொடுக்கலாம். இல்லை நமக்கு நார்மலாகவே போதும், ஃப்ரீயாக போட்டால் போதும் அப்படின்னா நம்ம இதே லைனில் வந்து நம்ம கட் பண்ணாலே போதும். இப்போ அதோட அளவு தான் வந்து நான் உங்களுக்கு சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு இதை கிளியராக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி போட்டு விட்றோம். அதுக்கு பிறகு வந்துட்டு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம இந்த நைட்டி கட் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் துணி இருக்கு இல்லையா, இந்த துணியை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நைட்டி வந்து மார்க் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் வர துணி இங்கே இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா, இந்த துணியில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஸ்லீவ் லென்த்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம இப்போ வந்து 7 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கோம். 7 இன்ச்சஸ் வச்சு இந்த ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் நம்ம வரைஞ்சிருக்கலையே இதே ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்லீவ் இதுலேருந்தே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த நைட்டி துணியில் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல் லென்த் வந்து 56 இன்ச்சஸ் சொன்னோம் இல்லையா, 56 இன்ச்சஸ்லேருந்து கரெக்டாக இருக்குது நமக்கு துணியோட அளவு 56 இன்ச்சஸ் வந்து லென்த்தும் 1 இன்ச்சு அடியில் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவும் கரெக்டாக 57 இருக்குது. வந்து ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். ஷோல்டர் வந்து 8 இன்ச்சஸ்.
ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணுறோம், அதே 8 இன்ச்சஸ். இனி இதே மேட்ச் பண்ணிடுறோம். செஸ்ட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, நீ அதை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. அப்போது அடுத்து வந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணுறோம். நம்ம இதான் செஸ்ட் லைன். நமக்கு வந்து 12 இன்ச்சஸ் வேணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காகவும் லூஸ்க்காகவும் கொடுத்தாச்சு. இனி வந்து இதில் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த இதில் இருந்து ஷேப் வரைஞ்சிட்டோம். இப்போ இதை அளந்து பார்ப்போம், நம்ம கரெக்டாக 12 இன்ச்சஸ் வருதா என்னென்னு. 12 இன்ச்சஸ் வருது. இனி வந்து நெக்கு விட்டு மார்க் பண்ணுறோம். நெக்கு விட்டு வந்து நமக்கு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து பேக் நெக்கு டெப்த்து மார்க் பண்ணிடுவோம். 3 இன்ச்சஸ் தான். இதில் எக்ஸ்ட்ரா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு போகிறதுனால அந்த 3 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 3 இன்ச்சஸ் அதே 3 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை இதையும் ஜாயின் பண்ணிடுவோம். ரவுண்ட் நெக் தான் பேக் நெக்கு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இனி வந்து நம்ம ஃப்ரீ சைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த செஸ்ட் லைன்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ஹிப் லைனில் கொடுத்து அப்படியே ஷேப் வரைஞ்சி மார்க் பண்ணிடலாம். 24 இன்ச்சஸில் வரும். 12 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணேன், இங்கே வந்து 13 இன்ச்சஸ் வரும். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இனி இந்த மார்க்கை வந்து அப்படியே கீழே ஃப்ளோர் லென்த் வரை கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த நைட்டு இது கட் மார்க் பண்ணியாச்சு. இனி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். இப்போ இந்த நைட்டி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து கட் பண்ணுறோம். அப்படியே கட் பண்ணி நம்ம துணியை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது, தூக்காமல் அப்படியே வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம மார்க் பண்ணணும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்த துணியில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவோட ஃபுல் லென்த் வந்து 7 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்துட்டு வந்து 8 இன்ச்சஸ் வருது. இன்னும் இந்த 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் சைடு வந்து 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணுறோம் 8 இன்ச்சு. அதே இது இந்த சைடில் நமக்கு 8 வரணும். இப்போ இதிலேருந்து தான் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம வரைய போகிறோம். இதில் வந்து நமக்கு 13 இன்ச்சஸ் வரணும். அங்கே 12 இன்ச்சஸ் வந்து ஆர்ம் ஹோல் நைட்டியில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே அளவு வந்து இங்கே நமக்கு வரணும். இப்போ டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு அளந்து பார்க்கணும் கரெக்டாக வருதா இல்லைன்னு.
அப்புறம் மேக்ஸிமம் லூஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லூஸ் விட்டுக்கிறணும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவோட சென்ட்ரு அதுக்காக வேண்டி தான் இங்கே மார்க் பண்ணி விட்றோம். இப்போ நம்ம இந்த ஷோல்ட்ரு நெக்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சாச்சு. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி தான் இருக்குது. இதை நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு தனியாகவும் பேக் நெக் தனியாகவும் நம்ம கட் பண்ணலாம். இப்போ பேக் நெக் நம்ம இதிலே மார்க் பண்ணியிருக்கோம். பேக் நெக் இதிலே கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக் விட்த் 3 இன்ச்சஸு, டெப்த் 6 இன்ச்சஸு. நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போகிறதுனால இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 6 1/2 எடுத்துடுறோம். விட்த் 3 இன்ச்சஸ். இந்த ஸ்கொயருக்குள்ளே தான் நம்ம நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக்கு கட் பண்ணுவோம். அடுத்தடுத்து வர்ற இதில் நம்ம நெக்கு வேறு நெக் பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ரவுண்ட் நெக் மார்க் பண்ணுறேன். ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது ஸ்டிச் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அடுத்த சைஸ் வேணும், இல்லை வேறு எதுவும் மாடல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவோம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for your watching.